15% மேலே வாக்கு சதவீதம் குறைவதற்கு காரணம் அதில் போய் திமுகவையோ அல்லது மத்திய அரசையோ பாஜகவை எந்த கட்சியுமே நீங்கள் குறிப்பிட முடியாது. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கைன்றது அதிக அளவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பிரதமர் எங்கே போனாலும் அந்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை தான் குறிப்பிடுறாரு. அந்த அளவுக்கு பதற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் வெளியிடுவது எவ்வளவு அபாயகரமானது என்பதை புரிய வைக்கணும். ஆனால் சார், மக்கள் ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றது பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 ஆண்டுகள் ஒரு அரசு இருக்கு அப்படின்னா திரு நரேந்திர மோடி அவர்களால் மக்கள் வெறுப்புணர்வை அடையல், அவர் மீது நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. அந்த நம்பிக்கை வாக்காக மாறும் பொழுது மக்கள் அரவணைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். மோடி அவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு தகுதியான தலைவர் வேண்டும். அப்படி ஒரு தகுதியான தலைவராக திரு ராகுல் காந்தி இல்லை என்பதை காங்கிரசின் தலைவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். மற்ற இடங்களில் தலைவர்களே தலைவர்களாக இருப்பார்கள், தொண்டர்களாகவே ஊபிஎஸ்களாகவே தொடருவார்கள். உடன்பிறப்பை என்று சொல்ல முடியும். ஆனால் உடன்பிறப்பை எங்கே வைப்பார்களோ அப்படி சொல்லக்கூடிய உடன்பிறப்புகள் பதவிக்கோ பொறுப்புக்கோ வரமாட்டார்கள். அதனால பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் எப்பயுமே அது தனித்துவமாக இருக்கு. இங்குள்ள இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்வார்கள். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மத ரீதியான எந்த துன்புறுத்தலும் கிடையாது, நம்முடைய கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த அரசு துணை நிற்கும் என்று இயல்பான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்திய இஸ்லாமியர்கள் கணிசமாக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நலமா இருக்கீங்களா? இறைவன் அவர்களால் சிறப்பாக இருக்கேன். சிறப்பு சார். தேசிய அளவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 4ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் முடிவடைந்தது. பெரும்பாலும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் கடந்த முறையை விடவும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு அரசியல் கட்சியாக இந்த வாக்கு சதவீதம் சரிவு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு முதல் நாளில் அவர் பண்ண ட்விட்டாக இருக்கட்டும், கடந்த காலத்தில் அவர் பேசுவதாக இருக்கட்டும், யாருக்கு வாக்களிப்பது என்றாலும் அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. அதே வேளையில் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். என்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்களிப்பது என்பதுதான் தான் விரும்பிய ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரத்தை வழங்குதல். அது மக்களிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது மக்களில் எனக்கு தெரிந்து ஏழைப்பாளைகளும் ஒரு நடுத்தர வர்க்கத்தினரும் தான் வாக்களிக்க வருகிறார்களே தவிர இன்னும் கூட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது உயர்ந்து மெத்தப்படுத்தவர்களோ சமூக வலைதளங்களில் கருத்து போடக்கூடிய அளவிற்கு வரிசையில் நின்று வாக்களிப்பதற்கு முன்வரவில்லை என்பதை காட்டுகிறது. குறிப்பாக நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கு தான் வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 55%, 54, 58 இதெல்லாம் வருத்தப்பட வைக்கிறது. அதே நீங்கள் தருமபுரி போன்ற இடத்த பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 80% மேலே மக்கள் வாக்களிக்கிறார்கள். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிடக்கூடிய மெத்தப்படுத்தவர்கள் எல்லாம் வாக்கு செலுத்த வருவதில்லை. அதே நேரத்தில் பாமர மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்டுவதற்கு அன்றைக்கு ஒரு வேலை இருக்குது, அதுக்கு சம்பளம் கிடைக்கும்னா கூட அதை விட்டுட்டு முடியாத தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை கூட அழைத்து வாக்களித்து விட்டு செல்லுகிறார்கள். இந்த நிலை மாறணும். படித்தவர்களும் குறிப்பாக வசதி படைத்தவர்களும் வாக்களிக்க வர வேண்டும். பெருநகரங்களில் வாக்கு அதிகமாக செலுத்தினால்தான் இந்த ஜனநாயக மாண்பு பாதுகாக்கப்படும். அதனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுவது போன்று பெண்களும் மாணவர்களும் புதிய வாக்காளர்களும் இன்றைக்கு வர வேண்டும் என்ற அவருடைய அந்த எதிர்பார்ப்பு ஓரளவு நிறைவேறி இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி படித்தவர்கள், பண்பட்டவர்கள், மெத்த படித்தவர்கள், வசதி பெற்றவர்கள் என்று இருக்கக்கூடியவர்களும் ஓரளவு முன் வருவார்களே ஆனால் இந்த வாக்கு சதவீதம் உயரும். அதுதான் ஜனநாயகத்திற்கு நல்லது. அந்த நன்மையை நோக்கி எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையும் கூட. ஆனால் சார், இப்போ வாக்கு சதவீதம் குறைவுக்கு அரசாங்கம் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தேர்தல் புறக்கணிப்பு இதெல்லாம் நடந்திருக்கு. இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேசிய அளவில் வாக்கு சதவீதம்க்கு இப்போ ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? வாக்கு சதவீதம் குறைவு என்பதற்கு நீங்கள் பாஜகவையோ திமுகவையோ குறிப்பிட முடியாது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். பெருநகரங்களில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. கிராமத்தை கொண்டு இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகள் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் கிராமப்புறங்கள் தென் மாவட்டங்களை எடுத்துக்கங்க அல்லது வட மாவட்டங்களை எடுத்துங்க, ரொம்ப கிராமப்புறங்களை உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதிகளெல்லாம் குறைந்தபட்சம் 70% வாக்கு. நீங்கள் இதே சென்னையில் மத்திய சென்னையை எடுத்துக்கங்க அல்லது தென் சென்னையை எடுத்துக்கொள்ளுங்கள், 54%, 55% தான் வருது. என்ன வித்தியாசம்? 15% மேலே வாக்கு சதவீதம் குறைவதற்கு காரணம்
நான் ஆரம்பத்தில் சொன்ன கருத்து தானே தவிர அதில் போய் திமுகவையோ அல்லது மத்திய அரசையோ பாஜகவையோ எந்த கட்சியுமே நீங்கள் குறிப்பிட முடியாது. அது மக்களிடத்தில் அந்த உணர்வு வரணும். இந்த வாக்குக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, இது என் உரிமை, இது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கடமை, அதனால் இதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த மனநிலை வந்தால் வாக்கு சதவீதம் உயரும். உயர்வதற்காக தேர்தல் கமிஷனும் நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் மாற்றம் வரும். இது எந்த அரசியல் கட்சியோடும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா, பொதுவாக வாக்கு சதவீதம் அதிகமாச்சு அப்படின்னா ஆளுங்கட்சி மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறதா வந்து பொதுவாக இந்த அரசியல் மட்டத்தில் பேசப்படும். இப்போது வாக்கு சதவீதம் குறைவு அப்படின்னும் பொழுது இந்த அரசாங்கத்தின் மீது வந்து நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் இப்போது ஒரு சில இடத்துல என்ன பேசப்பட்டு வருதுன்னா, பாஜக வாக்காளர்களே வந்து பல பேர் வந்து வாக்களிக்க வரலை, ஏன்னா வந்து எப்படியும் மோடி தான் ஜெயிக்க போகிறாருன்றதுனால திரும்பவும் வந்து எதுக்கு நம்ம ஓட்டு போடுறதுன்ற மனநிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் களத்தில் பார்த்த வரைக்கும் வட இந்தியாக்கள் இப்படி இருக்கா? அது ஒரு கற்பனை. அது அதாவது பாஜகவை பலவீனப்படுத்துவதற்கு என்னெல்லாம் பிரச்சாரம் செய்ய முடியுமோ அதில் ஒரு பிரச்சாரமாக இதை நான் பார்க்குறேன். பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டனும் தாமரைக்கு வாக்களித்தால் தான் அன்று இரவு அவன் நிம்மதியாக தூங்க முடியும். ஏன்னா தாமரை சின்னம் என்பது ஏதோ ஒரு தேர்தலுக்காக ஒரு சின்னம், அந்த சின்னத்தில் நாம் வாக்களிக்கிறோம் என்பதை தாண்டி தாமரை சின்னம் என்பது ஒவ்வொரு பாஜகவினுடைய தொண்டனுக்கும் அது உணர்வு சார்ந்தது, அது சித்தாந்தம் சார்ந்தது, அது தேசத்தின் வளர்ச்சிக்காக நான் வாக்களிக்கிறேன் என்கிற அவனுடைய உயிரோடு கலந்தது. அதனால் அந்த வாக்களிக்கக்கூடிய கடமையை மறந்துவிட்டு ஒருவன் இருப்பான் என்றால் அது கற்பனைக்கு சாத்தியம், நிதர்சனம் அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும், இந்த நாட்டின் வளர்ச்சியை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு குடிமக்களும் நிச்சயமாக தாமரைக்கு வாக்களிப்பார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். இனி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களிலும் நிச்சயமாக பாஜகவிற்குத்தான் வாக்களிப்பார்கள். இது நிச்சயம் நடக்கும். அதனால் திமுக இப்போ பேசுகிற மாதிரி, காங்கிரஸ் பேசுகிற மாதிரி இந்து கூட்டணி ஏதோ முன்னேறுகிறது, பெருசாக வரப்போகிறது, பாஜக ஏதோ பின்தங்கி விடப் போகிறது என்ற இவருடைய இந்த மாய கனவு இருக்குல்ல, ஜூன் 4ஆம் தேதி 4 மணிக்கெல்லாம் அது உடைந்து விடும். உண்மையான உறுதிமிக்க மக்களின் செல்வாக்கோடு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை அரியணை ஏறுவார்கள். சார் தாண்டி 2014 சரி 2019 நம்ம பார்க்கும் பொழுது பாஜகவுக்கு இந்த வெற்றின்றது மிக எளிதாக கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த 10 ஆண்டுகள் நீங்கள் வந்து ஆட்சி செஞ்சதுனால இந்த தேர்தல்ன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் உங்களுக்கு? இன்னும் எளிதாக இருக்கும். அதனால தான் நாங்கள் சொன்னோம், முதல்ல 284, பிறகு 303, இன்றைக்கு 400க்கும் மேல் அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பேசுகிறோம், பயணிக்கிறோம் என்றால் 5 ஆண்டு 2014 19 வரைக்கும் செய்ததற்கு மக்கள் பரிசாகத்தான் அதிகபட்ச பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுக்கு பரிசளித்திருக்கிறார்கள். 2019 2024 நாங்கள் பணி செய்தது நிறைய விஷயங்களை சாதித்திருக்கிறோம். அதனால் நிச்சயமாக இன்னும் அதிகபட்ச பரிசீலிப்பார்கள், அது 400ஐ தாண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கைன்றது அதிக அளவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பிரதமர் எங்கே போனாலும் வந்து அந்த காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை தான் வந்து குறிப்பிடுறாரு. அந்த அளவுக்கு வந்து பதற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அரசியல் என்றாலே எதிர்க்கட்சிகள் எந்த இடத்தில் பலவீனப்படுகிறார்கள், அவர்களுடைய செயல்பாடு எங்கே தவறு நடக்கிறதோ அதை சுட்டிக்காட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்கு சேகரிப்பது, இதுதான் தேர்தல் அரசியல். அப்போ அவர்கள் தேர்தல் அறிக்கை என்று ஒன்று விடுகிறார்கள், அது ஒரு மதம் சார்ந்த ஒரு சார்பு நிலை இருக்கிறது. அதே போன்று வளர்ச்சியில் செல்லக்கூடிய பாரதத்தை பின்தங்க வைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இருக்குது. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை பிடுங்கக்கூடிய சதியை அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை வந்து ஏறக்குறைய 1 வார காலம் பிரதமர் கருத்தே சொல்லலை. அதற்கு காரணம் ஊடகங்கள் நடுநிலையாக பேசும் என்று நினைக்கிறார். ஊடகங்களில் பெரும்பாலான ஊடகங்கள் அமைதி காக்கிறது. வேறு வழி இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லணும். இந்த தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் வெளியிடுவது எவ்வளவு அபாயகரமானது என்பதை புரிய வைக்கணும். அதை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறார். இதுக்கு பேர் பதட்டம் கிடையாது. மக்களை எச்சரிக்கை செய்து மக்களை விழிப்புணர்வுக்குள் உள்ளாக்கி அதன் மூலமாக வாக்குகளை சேகரிக்கிறார். அரசியல் கட்சி செய்யணும், அதை அவர் செய்கிறார். இல்லை சார், காங்கிரஸ் கட்சி சொல்கிறது என்னன்னா, காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்கிறார் இல்லையா? ஆனால் திரும்ப திரும்ப அமித்ஷா அவர்கள் சொல்கிறது என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறத வச்சு தெரியுது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் தமிழ் மொழியில் இருக்குங்க. நடக்க முடியாத ஒரு முடவன் இருக்கிறான்னா, ஒருவேளை அவன் நடந்தான்னு வச்சுங்களேன், இப்படி செஞ்சா அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் முடவன் எந்திரிச்சு நடந்துருவான்னு அர்த்தம் கிடையாது. அவன் முடவன் தான். ஆனால் ஒரு உதாரணத்திற்கு நடக்க முடியாத விஷயங்களை பேசும் பொழுது அது ஒரு உதாரணத்திற்கு எப்படி சொல்லுகிறோமோ அது மாதிரி ஒருவேளை வந்தால் அப்படின்றது, ஒருவேளை வந்தால் என்பது அது நடக்காது, ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அப்படின்ற ஒரு உதாரணம், அது சொல் வழக்கில் உள்ளது.
இதை கூட காங்கிரஸ் புரிந்து கொள்ளாமல் ஒருவேளை வந்தான்னா அப்போ நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு அவர்கள் நினைச்சால் ஐயோ பரிதாபம், அவர்களை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். ஆனால் சார் அதை தாண்டி இந்தியா கூட்டணியை நம்ம பார்க்கும்பொழுது வந்து இப்போ கடந்த 2014 பார்க்கும்போது பாஜக 37% வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அதன் பிறகு 45% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பாஜக வேண்டாம்னு ஒரு 55% மக்கள் இருக்கும் பொழுது இந்த இந்தியா கூட்டணி வந்து எந்த இம்பாக்டும் இல்லைன்ற பொழுது பாஜக வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் கிடையாதுங்க. 10 ஆண்டு காலம் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறோம், நல்ல விஷயங்களை சாதித்து காட்டியிருக்கிறோம். உலகின் பொருளாதார சக்தி மிகுந்த நாட்டில் 5வது இடத்தை நோக்கி முன்னேறி இருக்கிறது பாரதம். திரு நரேந்திர மோடி அவர்கள் ஊழலற்ற தலைவராக இருக்கிறார். உலகம் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக சமகாலத்தில் இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து செய்துவிட்டு தான் வாக்கு கேட்கிறோம். அதனால் இந்த முறை நிச்சயமாக 50% மேலான மக்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து வாக்களிப்பார்கள். அது தேர்தல் வெற்றி என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் சார் மக்கள் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றது பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 ஆண்டுகள் ஒரு அரசு இருக்குது அப்படின்னா மக்கள் எப்போ ஆன்டி இன்கம்பன்சி பார்ப்பாங்கன்னா, அவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல, அல்லது வளங்கள் இந்த நாட்டில் கொள்ளையடிக்கப்படுகிறது, அல்லது மக்களின் வாழ்வே கேள்விக்குறியாகிறது என்றால் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு அரசியலில் ஒரு வெறுப்புணர்வு வரலாம், அல்லது ஆட்சியின் மீது வெறுப்புணர்வு வரலாம். திரு நரேந்திர மோடி அவர்களால் மக்கள் வெறுப்புணர்வை அடையலை, அவர் மீது நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. அந்த நம்பிக்கை வாக்காக மாறும் பொழுது மக்கள் வந்து அரவணைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். அதனால் இங்கே ஆன்டி இன்கம்பன்சிலாம் கிடையவே கிடையாது. இப்போ பாஜக மேலே ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட சில நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் மீது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம்னா ஜெகன்மோகன் ரெட்டி அப்படி தான் ஆட்சிக்கு வந்தார். ஒருவேளை ஏன் மக்களுக்கு வந்து ராகுல் காந்தி மேலே அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்காதுன்னு நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்கள் சொன்ன அதே ஆந்திராவினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் அவருடைய ஆட்சி எவ்வளவு மோசமானது என்பதையும் அந்த மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் அதே பாராளுமன்ற தேர்தலும் அங்கு இணைந்து வருவதனால அவருக்கு மிகப்பெரிய சரிவு இருக்கிறது. பாஜகவும் அங்கு தன்னுடைய ஆளுமையை தடம்பதிக்க போகிறது. அதனால் நம்ம என்ன பார்க்கணும்னா, மோடி அவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு தகுதியான தலைவர் வேண்டும். ஜனநாயகத்தில் நிச்சயமாக எதிர்த்து நிற்பதற்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஜனநாயகம். அப்படி ஒரு தகுதியான தலைவராக திரு ராகுல் காந்தி இல்லை என்பதை காங்கிரசின் தலைவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். எதிர்க்கட்சியை நிப்பாட்டலன்றீங்களா? சிதம்பரம் அவர்கள் காங்கிரசினுடைய ஆரம்ப காலத்தினுடைய உறுப்பினராக இருந்து நிதியமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் என்ன சொன்னார்? மோடி அவருக்கு எதிராக திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட யாரும் கிடையாது, அவருக்கு எதிராக ஒரு தலைவராக நிற்பதற்கான அந்தஸ்து கிடையாது என்று பாஜகவுடைய தலைவர்கள் சொல்லலை, கார்த்தி சிதம்பரம் அவர் சொல்லுகிறார் என்றால் இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை போன்ற ஒரு தலைவரை காங்கிரஸ் இனிமேலாவது உருவாக்க வேண்டும். உருவாக்கினால் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து எதிர்க்கட்சியாக கூட வராது அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ காங்கிரஸை வந்து அவ்வளோ பலவீனமாக நினைக்கிறாரா பிரதமர்? பலவீனமாக நினைக்கல. கடந்த காலத்தில் அவர்கள் செய்த செயல்பாடு என்பது பலவீனமாக இருக்கிறது. எது இருக்கிறதோ அதை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார், நிதர்சனத்தை பேசுகிறார். ஆனால் இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்லியிருந்தாரு, பாஜக இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம். நீங்கள் எப்படி வந்து காங்கிரஸ் முக் பாரத்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பாஜக இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இதை நீங்கள் கேட்டுட்டு சிரிச்சிட்டு கடந்து போயிடணும், அதுதான் பதிலாக இருக்கும். அப்படி தான் எடுத்துக்கலாமா? ஆமாம். சரி சார், இதை தாண்டி வந்து கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது அப்படின்றது வட இந்தியாவில் வந்து அதிக அளவில் பேசப்பட்டு வருது சார். அவர் கைது அப்படின்றதே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு நபர் தவறு செய்தால், அதன் மீது நடவடிக்கை எடுத்தால் அது ஒட்டுமொத்த கட்சி எப்படி பொறுப்பு இருக்கும்? இது வந்து எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு தவறு செய்தால் எப்படின்னும் போது, இவர் வந்து எங்கள் கட்சியே கிடையாது, எங்களோடு கூட்டணி அமைத்திருக்கிற ஒரு கட்சியில் அவர் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார் என்றால் அவர் செய்யக்கூடிய ஒரு தவறு பாஜகவை எவ்வாறு பாதிக்கும் என்பதுதான் முதலாவது கேள்வி. ரெண்டாவது, கூட்டணியில் உள்ள இப்படி யாராவது ஒருத்தர் தவறு செய்கிறார்கள் என்றால் அந்தந்த கட்சி அதற்கு முடிவெடுத்து அதற்கான விளக்கங்களையோ அதற்கான விஷயங்களையோ கையில் எடுக்குமே தவிர, பாரதிய ஜனதா கட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தேசிய தலைமை நடவடிக்கை எடுக்கும். அது யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காது. எங்களை பொறுத்தவரை இந்த தேசமும் தேசத்தின் நலனும் முக்கியம், அதை மட்டும்தான் கருத்தில் கொள்வோம். தலைவர்களை நம்பியெல்லாம் இந்த கட்சி கிடையாது. இங்கே தொண்டர்கள் தான் பலம். இந்த தொண்டர்களை வைத்து, இந்த காரியகர்த்தாக்களை வைத்துத்தான் நாங்கள் கட்சியை ஆழமாக வேரூன்றி இருக்கிறோம். அதுதான் எதிர்காலத்திலும் தொடரும். அதனால் தேநீர் விட்டவர் தேசத்தை ஆள முடியும்.
இது பாரதிய ஜனதா கட்சியில் முடியும் என்பதற்கு காரணம் இங்கு தொண்டர்களை நாங்கள் வந்து தலைவர்களாக பார்க்கிறோம். மற்ற இடங்களில் தலைவர்களே வந்து தலைவர்களாக இருப்பார்கள், தொண்டர்கள் தொண்டர்களாகவே ஊபிஎஸ்களாகவே தொடருவார்கள். உடன்பிறப்பே என்று சொல்ல முடியும், ஆனால் உடன்பிறப்பை எங்கே வைப்பார்களோ அப்படி சொல்லக்கூடிய உடன்பிறப்புகள் பதவிக்கோ பொறுப்புக்கோ வரமாட்டார்கள். அதனால் பாஜக பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ், எப்பயுமே அது தனித்துவமாக இருக்கும். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தேசிய அளவில் வந்து என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க, அல்லது பாஜகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா சார்? பாரதத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் பெரிய அளவிற்கு விழிப்புணர்வு பெறவில்லை. அதனால் பாஜக எதிர்ப்பு மனநிலை என்பது கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது. ஒரு சில மாநிலங்களில் ஒரு சிந்தனை வந்திருக்கிறது. இப்போ தமிழகத்தில், கேரளாவில், அதே போன்று வட இந்தியா போன்று இல்லாமல் தென்னிந்தியாவில் எங்களை போன்றவர்கள் இப்போ வந்து பிரச்சாரம் செய்து இஸ்லாமிய மக்களுடைய பல்வேறு சந்தேகங்களை நீக்கி, ஒரு சில நேரங்களில் பாஜகவுடைய தலைவர்கள் சர்ச்சைக்குரிய பேச்சு பேசினாலும் அந்த சர்ச்சை எதனால் வந்தது, அதனுடைய பின்னணி என்ன என்பதை விளக்கும் பொழுது அந்த மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால் தென்னிந்தியாவில் இப்போ தான் அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு ஓரளவு இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஒரு 100 இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு 5லிருந்து 10 பேர் தான் இப்போ தயாராக இருக்கிறாங்க. சும்மா மற்ற கட்சிகள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஊடகத்திற்கு முன்னால் எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நான் விரும்பலை. ஒரு 100 பேரில் 5 இஸ்லாமியர்கள் அல்லது 10 இஸ்லாமியர்கள், 10 பேர் இஸ்லாமியர்கள் என்றால் அதில் ஒரு 7 பேர் பெண்கள் தான் வாக்களிப்பாங்க பாஜகவுக்கு. அந்த மனநிலையில் வட இந்தியாவில் கூட, நான் சொல்கிறது தென்னிந்தியாவில், வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 30% மேலான இஸ்லாமியர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தொகுதி இஸ்லாமியர்கள் 50% மேலான இருக்கிற தொகுதி, அங்கெல்லாம் சாலிடாக பிஜேபி தான் வெற்றி பெறுகிறது, பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. அதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் அங்கு பாஜகவிற்கு வாக்களிக்கிறார்கள். அதுதான் பல வட இந்திய மாநிலங்களில் நடக்கிறது. அதே போன்ற ஒரு மாற்றத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் இங்கே பாஜகவுடைய ஆட்சி வந்தால் தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். அப்போ தான் இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வார்கள். அங்கே பாஜகவுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த பயம் காட்டுறாங்கல்ல, மோடி வந்துட்டா அவ்வளவுதான், மோடி வந்துட்டா அவ்வளவுதான். அங்கே மோடி வந்த பிறகு இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில், கல்வியில் எவ்வளவு மேம்பட்டு இருக்கிறார்கள் என்ற நிதர்சன உண்மை சாத்தியமாகி இருக்கிறது. இங்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று தாமரையின் ஆட்சி இங்கு மலரும் பொழுது இங்குள்ள இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்வார்கள், ஓ பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மத ரீதியான எந்த துன்புறுத்தலும் கிடையாது, நம்முடைய கல்வி பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த அரசு துணை நிற்கும் என்று இயல்பான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே இஸ்லாமியர்கள் கணிசமாக ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கான முயற்சியில், உழைப்பில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.